श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இன்னைக்கு நம்ம மாசம் திதி நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி கத்துக்க போறோம். சோ இதுல கிருஷ்ணராகவன் சுவாமி மாசங்கள்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார். தமிழ்ல மாசம் பேர்லாம் உனக்கு தெரியுமா கிருஷ்ணராகவன்? சரி, ஓகே. ஒரு குவிஸ் மாதிரி அப்புறம் நடத்த ஆரம்பிச்ச உடனே கேக்குறேன், சரியா? ஜென்ரலா உங்கள்கிட்ட எல்லாம் கேக்குறேன் ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும். மாசம் அப்படின்னா என்ன? மாசம்னா என்னமா? அனன்யா, மாசம்னா என்ன? ஓகே. ஆதவ், மாசம்னா என்ன? months, correct. Correct, perfect. திதி na enna? Any idea? Date, yes, correct. Date அப்படினா திதி. நட்சத்திரம் அப்படினா என்ன? Star, perfect. இத தவிர இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, வாசரம் அப்படின்னு இருக்கு. வாசரம்னா டே ஆஃப் த வீக் அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ இது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இதனுடைய நேம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய இன்டென்ஷன். தமிழ்ல மாசங்களுக்கு என்ன பேரு, சம்ஸ்கிருதத்துல மாசங்களுக்கு என்ன பேரு, அதே மாதிரி டேஸ் ஆஃப் த வீக் அதுக்கெல்லாம் என்ன பேரு, திதி டேட் அப்படிங்கிறது தமிழ்லயோ சம்ஸ்கிருதத்திலயோ அப்படி நம்ம சொல்லுவோம், என்ன பேர் வச்சு சொல்லுவோம் அப்படிங்கிறது. அப்புறம் நட்சத்திரங்கள்னா என்ன, அதனுடைய பேர்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இந்த மாசம் இருக்கு இல்லையா, இந்த மாசத்துலதான் வாமன ஜெயந்தி அப்படிங்கிறது வரும். சோ வாமனன் பெருமாளை பத்தி ஒரு ஸ்டோரி, ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ் அதுக்கு பேரு. அதையும் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம், சரியா? சோ let us get started with today's session. மாசம், திதி, நட்சத்திரம், வாசரம் எல்லாமே படிக்க போறோம் இன்னைக்கு. And as Adiyan said, we will be studying all these. First, மாசத்தினுடைய பேரு கிருஷ்ணராகவன் தெரியும் அப்படின்னு சொன்னா, அதனால கிருஷ்ணராகவனை கேக்குறேன், முதல் மாசத்தினுடைய பேர் என்ன? தமிழ் மாசத்தினுடைய பேரு சித்திரை. வெரி குட். சரி, இப்போ எப்படி கிரெகோரியன் கேலண்டர்ல ஜான்வரியில இருந்து மந்த் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடியறதோ, அந்த மாதிரி தமிழ் மாசங்களுக்கு முதல் மாசம் சித்திரை அப்படிங்கிறது. பட் சித்திரை does not correspond to January 1st. சித்திரை 1ஆம் தேதி அப்படிங்கிறது அரௌண்ட் 14th April வரும், 13th 14th சம்டைம்ஸ் 15th கூட வரும். ஸோ ஏப்ரல் மிடில்ல தமிழ் வருஷம் ஆரம்பிக்கும் and it will end correspondingly a day before the next year starts. Okay, so தமிழ் மாசங்கள் சித்திரையில ஆரம்பிச்சு கடைசி மாசமான எந்த மாசத்துல முடியும் கிருஷ்ணராகவன்? லாஸ்ட் மந்த் என்ன தமிழ்ல? பங்குனி. சூப்பர். சோ சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு பங்குனி அப்படிங்கறதுல முடியும். சோ இப்ப 12 தமிழ் மாசங்களுக்கு என்ன பேரு அப்படிங்கறத பார்க்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி.
அப்படின்னு 12 மாசங்கள் இருக்கு. சரியா? இப்போ இந்த ஸ்லைட வந்து படிக்கணும் 2 பேர் திருப்பி, சோ தட் கொஞ்சம் உங்களுக்கு மனசுல வரும். சரியா? இந்த தமிழ் மாச பேரெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவா எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிருஷ்ணராகவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டா, ஹாப்பி. ஸ்ரீரங்காக்கு தெரியும், ஆதவ்க்கு தெரியும், ஓகே. ஸ்ரீ கிருஷ்ணராகவனுக்கு தெரியும், வைஷ்ணவிக்கு தெரியும், கவின் கிருஷ்ணாக்கு தெரியும், சந்தோஷம். சோ இப்ப தெரியாதவா திருத்திக்கும் தெரியும், வெரி குட். இப்ப தெரியாதவா இந்த ஸ்லைட படிச்சா பெட்டர். ஸ்ரீநிகேதன் உனக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடி? அடியன் எனக்கு ஒழுங்கா ஆர்டர் மட்டும் தெரியாது அடியன். சரி, நோ ப்ராப்ளம். அப்ப நீயே படி இந்த ஸ்லைட, ஆர்டர் ஈஸியா உனக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? படிக்கிறியா? இங்கிலீஷ்ல தான் இல்லையே, படி. படிமா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். கண்ணா, நான் உன்னை தமிழ் மாச பேர் படிக்க சொன்னேன் ஃப்ரம் த ஸ்லைட் தட் யூ கேன் see. ஸ்லைடு தெரியறதா? ஸ்லைடு தெரியலையா? யாருக்குமே ஸ்லைடே தெரியலையா? ஸ்லைட் தெரியுது அடியன், தெரியுது. ஓகே. ஸ்ரீநிகேதன் உனக்கு ஸ்லைடு தெரியலையா? உன்னோட லேப்டாப் ஸ்கிரீன்லயோ போன் ஸ்கிரீன்லயோ உனக்கு தெரியல? தெரியறதா தெரியலையா? எதுக்கு எஸ் தெரியலையா உனக்கு? சரி, போனா போறது. ஏன் தெரியல? பக்கத்துல இருக்காளா அம்மா, யாராவது அப்பா இருக்காளா? காமிக்க சொல்றியா? கொஞ்சம் செக் பண்ண சொல்றியா? சரி, போட்டோம். அனன், நீ படிக்கிறியாமா கண்ணா? அனன்யா, அனன்யா கேக்குறதா? சரி, இல்லன்னா ஸ்ரீரங்க ராமானுஜம் நீ படிமா. நீ கேட்டிருக்கிய சேட்ல, படிக்கலாமா? படி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சூப்பர், வெரி நைஸ். சரி, இப்ப அடுத்து மேல போலாம். நம்ம சம்பிரதாயத்துல இந்த மாசம் எல்லாத்துக்குமே ஒரு பெருமாள் பேர் இருக்கு. சரியா? சித்திர மாசத்துக்கு ஒரு பெருமாளோட பேரு, வைகாசி மாசத்துக்கு ஒரு பெருமாளோட பேரு அப்படின்னு எல்லாமே நம்ம பெருமாளோடய அசோசியேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும், ப்ரொடெக்டடா ஃபீல் ஆகும் இல்லையா? அதனால மாசங்களுக்கு எல்லாம் கூட பெருமாளோட பேர் இருக்கு. சோ எந்த மாசம் எந்த பெருமாளுடைய பேருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இப்போ ஜெனரலி பெருமாளுக்கே ஃபேமஸ் 12 நேம்ஸ் இருக்கு. துவாதச நாமம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதை பத்தி இன்னும் டீடைல்ஸ்லாம் நீங்க செகண்ட் இயர்ல கத்துப்பீங்க, நெக்ஸ்ட் இயர்ல. சோ அந்த துவாதச நாமம் ஆஃப் பெருமாள் கரஸ்பாண்ட் டு 12 months in a year also அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்போ நீங்க வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சித்திரை மாசத்துக்கு விஷ்ணு மாசம் அப்படின்னு பேரு, வைகாசி மாசத்துக்கு மதுசூதன மாசம்னு பேரு, ஆனி மாசத்துக்கு திரிவிக்ரம மாசம்னு பேரு, ஆடிக்கு வாமன மாசம், ஆவணிக்கு ஸ்ரீதர மாசம், புரட்டாசிக்கு ரிஷிகேஷ மாசம், ஐப்பசிக்கு பத்மநாப மாசம்னு பேரு, கார்த்திகைக்கு தாமோதர மாசம்னு பேரு, மார்கழிக்கு கேசவ மாசம்னு பேரு, தை மாசத்துக்கு நாராயண மாசம்னு பேரு, மாசி மாசத்துக்கு மாதவ மாசம்னு பேரு,
பங்குனி மாசத்துக்கு கோவிந்த மாசம்னு பேரு. இப்போ உங்கள யாருக்காவது உபநயனம் ஆயிருக்கு அப்படின்னாலோ இல்ல சமாசிரயணம் ஆயிருக்கு அப்படின்னாலோ உங்களுக்கு இந்த 12 பெருமாள் நேம்ஸ் ஃபெமிலியரா இருக்கலாம். உபநயனம் ஆயிருக்குன்னா சந்தியாவந்தனம் நீங்க பண்ணும்பொழுது ஆச்சமனம் பண்ணுவேளா இருக்கும். அப்போ கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு 12 நேம்ஸ் சொல்லி பண்ணுவா. உங்களுக்கு யாருக்காவது இங்க உபநயனம் ஆயிருந்ததுன்னா ஆல்ரெடி இது ஃபெமிலியரா இருக்கும். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சீக்வன்ஸோடைய ஸ்டார்டிங் மட்டும்தான். அந்த துவாதச நாமம் ஆஃப் பெருமாள் ஸ்டார்ட்ஸ் வித் மார்கழி. ஓகே, சோ மார்கழி கரஸ்பாண்ட்ஸ் டு கேசவா அண்ட் அங்கேந்து தை நாராயணா, மாசி மாதவா, பங்குனி கோவிந்தா அப்படின்னு அந்த சீக்வன்ஸ் போய் கார்த்திகை தாமோதரால முடியும். இப்ப இது தெரியாதவாளுக்கு, அதாவது உபநயனமோ சமாசிரயணமோ ஆகல இங்க இருக்கிறவா யாருக்குன்னா இத பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப அடி என்ன சொன்னேங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஜஸ்ட் இத மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி லேர்ன் பண்ணுங்க. நிறைய நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல்ல, அந்த மாதிரி சம்பிரதாய மஞ்சரியில நம்ம ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் படிக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ டு லேர்ன் அண்ட் பை ஹார்ட். சரியா? So now can we have somebody read this match the following out? Who wants to do it? Okay, Adhav Nivasikriya. Again. Chittirai, Vishnu, Vaigasi, Madhusudana, Ani, Trivikrama, Adi, Vamana, Avani, Sridhara, Puratasi, Rishikesha, Aipasi, Padmanabha, Kartigai, Damodara, Margari, Kesava, Tai, Narayana, Masi, Madhava, Panguni, Govinda. Excellent. Super Asanagana. Very nice. இப்ப நம்ம மேல போலாம். இப்போ சான்ஸ்கிரிட் மந்த்ஸும் நம்ம கத்துக்கணும். அதாவது சான்ஸ்கிரிட்ல என்ன பேரு மாசங்களுக்கு அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இன்னொரு பெட்டர் டேபிள் இருக்கு, அது ஜஸ்ட் திறந்து காமிக்கிறேன். 2 minutes. Okay, so as you can see here, the Sanskrit months la 3 வெச்சி monthsக்கு சில நேம்ஸ் சொல்லுவோம். அதுக்கு lunar months அப்படினு பேரு. sun உடைய மூவ்மென்ட்ட வெச்சி monthsக்கு பேர் சொல்றது உண்டு. அதுக்கு solar months னு பேர். Again they are just names to learn. இத நீங்க பை ஹார்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு தமிழ்ல மாசம் பேர் தெரிஞ்சா போறோம் அண்ட் பெருமாளுடைய மாசம் நேம்ஸ் தெரிஞ்சா போறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நீங்களாம் இந்த சம்பிரதாய மஞ்சரி பிளானர் வச்சுட்டு இருந்தேன்னா அந்த பிளானருடைய ஆரம்பத்துல இதெல்லாம் எழுதி இருக்கும். ஸோ யூ மே பி வண்டரிங் வாட் இட் மீன்ஸ். இட் மீன்ஸ் நத்திங் பட் த நேம்ஸ் ஆஃப் த மந்த்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் தீஸ். யூ டோன்ட் ஹேவ் டு லேர்ன் தெம் பை ஹார்ட். ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வெறும் வச்சுக்கோங்க. யூ வில் ஹேவ் திஸ் PDF வித் யூ, ஜஸ்ட் கீப் இட். சரியா? சோ சைத்ரா, வைசாகா, ஜேஷ்டா, ஆஷாட, ஸ்ராவண, பாத்ரபத, ஆஸ்வின, கார்த்திக, மார்கசீர்ஷ, பௌஷ, மாக, பால்குண அப்படிங்கிறது லூனார் மந்த்ஸ் உடைய பேர். மாசஹா அப்படிங்கிறது மந்த் குறிக்கும். சோ எல்லா மாசத்துக்கு அப்புறமும் மாசஹா அப்படின்னு சேர்த்துக்கணும். அதே மாதிரி சோலார் மந்த்ஸ் அதேதான். இது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு when the movement is according to the moon ஒரு மாதிரி இருக்கும். சோலார் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வேற பேர் வச்சு சொல்லுவா. அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா மேஷ, விருஷப, மிதுன, கடக, கர்க்கட, சிம்ம, கன்யா, துலா, விருச்சிக, தனுர், மகர, கும்ப, மீன. Again masaha means month. So just இத வாசிச்சேன். You don't have to worry so much about learning it. அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. Sometimes when you encounter such words when elders are talking, அது என்ன அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். This is not for learning, so don't worry.
அதை நீங்க பைஹாட்டா கத்துக்க வேண்டாம். பைஹாட்டா கத்துக்க வேண்டியது இந்த 2 விஷயம்தான். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அந்த பேசிக் லிஸ்ட். அதுக்கப்புறம் சித்திரைனா என்ன, பெருமாளுடைய பேருடைய மாசம் அப்படின்னு கேட்டா சித்திர மாசம்னா விஷ்ணு மாசம், வைகாசி மாசம்னா மதுசூதன மாசம், அது தெரியணும். அது நீங்க பைஹாட் பண்ணணும். இந்த ஸ்லைட பைஹாட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்க இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது வில் கோ டு டேஸ் ஆஃப் த வீக். டேஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல கிழமை அப்படின்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல வாசராகா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தமிழ் டேஸ் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும், நிறைய யூஸ் பண்ணுவாளா இருக்கும் ஆட்லயே இல்லையா? எப்படி நம்ம சொல்லுவோம், சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன கிழமை, ஞாயிறு. ஞாயிறு பிளஸ் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். அதை கலோக்கியலா சொல்றச்சே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா அது என்னன்னாக்கா ஞாயிறு அப்படிங்கிறது சண்டே, சரியா? மண்டேனா திங்கள், டியூஸ்டேனா செவ்வாய், வெட்னஸ்டேனா புதன், தேர்ஸ்டேனா வியாழன், ஃப்ரைடேனா வெள்ளி, சாட்டர்டேனா சனி. இது தமிழ்ல டேஸ் ஆஃப் த வீக் பேரு. இது தமிழ் ஃபாண்ட்ல தான் இருக்கு, நான் இங்கிலீஷ்ல எழுதல பிகாஸ் இட்ஸ் ஸ்கிரீன்ஷாட். பட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் திங், அதனாலதான் எழுதல. யூ மஸ்ட் பி நோயிங். இன் கேஸ் யூ டோன்ட் நோ, ஐ வில் டீச் அகைன். இப்ப கரஸ்பாண்டிங்லி சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு டேஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு கேட்டோம்னா, சண்டேக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவாசரஹா அப்படின்னு பேரு. மண்டேக்கு தட் இஸ் திங்கக்கிழமைக்கு இந்துவாசரஹா அப்படின்னு பேரு. டியூஸ்டேக்கு தட் இஸ் செவ்வாய்க்கிழமைக்கு பௌமவாசரஹா அப்படின்னு பேரு. வெட்னஸ்டேக்கு அதாவது புதன்கிழமைக்கு சௌமியவாசரஹா அப்படின்னு பேரு. தேர்ஸ்டேக்கு அதாவது வியாழக்கிழமைக்கு குருவாசரஹா அப்படின்னு பேரு. ஃப்ரைடேக்கு அதாவது வெள்ளிக்கிழமைக்கு பிருகுவாசரஹா அப்படின்னு பேரு. சாட்டர்டேக்கு அதாவது சனிக்கிழமைக்கு சனிவாசரஹா அப்படின்னு பேரு. இப்போ இத ஒரு வாலண்டியர் படிக்கணும். Who wants to read this slide? ஸ்ரீரங்கா, நீ படிக்கிறியா? Yes sir. ஓகே, படிக்கணும். தமிழ் படிக்க வருமா உனக்கு? Yes sir. கிரேட், படி. தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டும் படி. அதே நிமிஷம் சார்ஜ். என்னாச்சுமா? அதே சொல்றேன். சரி. ஞாயிறு, 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 ஞாயிறு பானுவாசரஹா அப்படி சொல்லு. ஞாயிறு பானுவாசரஹா. திங்கள், திங்கள் இந்துவாசரஹா. படி. திங்கள் ஹிந்துவாசரஹா. செவ்வாய் பௌமவாசரஹா. பௌமவாசரஹா. சரி, நான் சொல்றேன், நீ ரிப்பீட் பண்ணு. புதன் சௌமியவாசரஹா. புதன் சௌமியவாசரஹா. வியாழன் குருவாசரஹா. அதே இன்னொரு வாட்டி சொல்றல. வியாழன் குருவாசரஹா. வியாழன் குருவாசரஹா. வெள்ளி பிருகுவாசரஹா. வெள்ளி பிருகுவாசரஹா. வெள்ளிக்கிழமை குருவாசர், பிருகுவாசர். சனி சனிவாசரஹா. சொல்லு. சனி சனிவாசரஹா. சரி, இன்னொருத்தர் யாராவது ரிப்பீட் பண்றீங்களா? யார் ரிப்பீட் பண்றேன்? கவின் கிருஷ்ணா, நீ சொல்றியா?
Yes. சரி. ஞாயிறு பானுவாசரஹ. ஞாயிறு. அப்படியே நான் ரிப்பீட் பண்ணாமே சொல்லிடுறேன். சொல்லு. வெரி குட். சொல்லு. ஞாயிறு பானுவாசரஹ, திங்கள் இந்துவாசரஹ, செவ்வாய் பௌமவாசரஹ, புதன் சௌமியவாசரஹ, வியாழன் குருவாசரஹ, வெள்ளி பிருகுவாசரஹ, சனி சனிவாசரஹ. கண்ணா, திருதி நீ படிக்கிறியா ரிப்பீட் பண்றியா கண்ணா? படிக்கிறேன் அடியேன். படி. வெரி குட். படி. ஞாயிறு பானுவாசரஹ, திங்கள் இந்துவாசரஹ, செவ்வாய் பௌமவாசரஹ, புதன் சௌமியவாசரஹ, வியாழன் குருவாசரஹ, வெள்ளி பிருகுவாசரஹ, வாசரஹ, சனிவாசரஹ. சூப்பர் கண்ணா, ரொம்ப நன்னா பண்ண. வெரி குட். சரி, இதுக்கு மேல போலாம். நம்ம அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா திதி உடைய நேம்ஸ். சரியா? இப்போ திதினா என்னன்னு கேட்டா நம்ம வந்து மூன் பாக்குறோம் இல்லையா ஸ்கைல. அந்த மூன் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா தெரியுது, ஃபுல் மூனா இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் மூனே இருக்கிறது இல்ல. சம்டைம்ஸ் மூன் ஹாஃப் மூன் தெரியறது, கிரெசன்ட் ஷேப்டா தெரியறது, இல்ல சம்டைம்ஸ் கிப்பஸ் மூனா தெரியறது, தட் இஸ் 3/4 மூனா தெரியறது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல மூன் வருது இல்லையா? சோ அந்த மூனோடைய ஷேப்பை வச்சு, மூனோடைய டெவலப்மெண்ட்டை வச்சு டேட்ஸ் ஆர் கால்குலேட்டட் இன் சம்பிரதாயம். சரியா? சோ ஒரு நோ மூன் டே இருக்குன்னு வச்சுக்கோ. நோ மூன் டேனா என்ன? மூனே இல்ல, ஸ்கைல மூனே தெரியல அப்படின்னா அதுக்கு அமாவாஸ்யா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேரு, அமாவாசை அப்படின்னு தமிழ்ல பேரு. சரியா? சோ அந்த அமாவாஸ்யா ஆர் அமாவாசை will be no moon day. அதுக்கப்புறம் the first day after that is called as prathama. prathama first day, date 1 அப்படின்னு அர்த்தம். second day is called dvitiya. dvitiya na date 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ என்ன ஆகும்? இந்த மூன் வந்து அமாவாஸ்யா அன்னைக்கு இருக்கவே இருக்காது. பிரதமா அன்னைக்கு குட்டியா ஒரு லைன் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கண்ணு கூட தெரியாது. அகைன் த்விதியா அன்னைக்கு கொஞ்சம் அது வளரும், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் திருத்தியா டேட் 3 அப்படிங்கறது கொஞ்சூண்டு ஓரளவுக்கு விசிபிளா அது தெரிய ஆரம்பிக்கும், அதுவும் கொஞ்ச நாளை தான் தெரியும். அதுக்கப்புறம் டேட் 4க்கு சதுர்த்தி அப்படின்னு பேரு, அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா தெரியும். அதுக்கப்புறம் மூன் க்ரோ ஆகுறது நம்மளுக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். டேட் 5க்கு பஞ்சமின்னு பேரு, அப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் மூணு. டேட் 6க்கு ஷஷ்டின்னு பேரு, அப்போ பஞ்சமிய காட்டிலும் பெருசா வளர்ந்துருக்கும். டேட் 7க்கு சப்தமி அப்படின்னு பேரு, அப்ப இன்னும் பெருசா வளர்ந்துருக்கும். டேட் 8க்கு அஷ்டமின்னு பேரு, அதுல ஆல்மோஸ்ட் ஹாஃப் சைஸ் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும் மூணு. அதுக்கப்புறம் டேட் 9க்கு நவமின்னு பேரு, அப்ப செமி சர்க்கிள்க்கும் மேல இன்னும் கொஞ்சம் வளரும். டேட் 10க்கு தசமி அப்படின்னு பேரு, அப்போ ஒரு 3/4 கிட்ட வர ஆரம்பிக்கும் மூணு. டேட் 11க்கு ஏகாதசின்னு பேரு, அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கும். டேட் 12க்கு துவாதசின்னு பேரு, அப்பயும் ஒரு 80% கிட்ட வந்திருக்கும், 80-85% கிட்ட வந்திருக்கும். டேட் 13க்கு திரையோதசின்னு பேரு, அப்போ நன்னா ஃபுல்லார்த்துக்கு கிட்ட வளர்ந்துருக்கும். டேட் 14க்கு சதுர்தசின்னு பேரு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு மூணு. அப்புறம் டேட் 15க்கு பூர்ணிமா அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் பௌர்ணமி அப்படின்னு தமிழ்லயும் பேரு, அதுதான் ஃபுல் மூன். மூன் ஃபுல் சைஸ்ல ஒயிட்டா ரவுண்டா அழகா தெரியும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் 15 days of a month.
starting with amavasya or amavasai, we have prathama, dvitiya, tritiya, chaturthi, panchami, shashti, saptami, ashtami, navami, dashami, ekadashi, dvadashi, trayodashi and chaturdashi, after which we have purnima or paurnami. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மூன் ஃபுல்லாவே இருக்குமா? இருக்காது. திருப்பி மூன் சைஸ் குறைய ஆரம்பிக்கும். so that is cycle 2 of the moon. so that will be day 16 actually. okay, but day 16 க்கு திருப்பி பிரதமான் தான் பேர். ஏன்னா இந்த இடத்துல phase of the moon மாறிடுது. இப்ப அமாவாஸ்யாலேந்து பூர்ணிமா வரைக்கும் இல்லனா அமாவாசையிலேந்து பௌர்ணமி வரைக்கும் சந்திரன் வளர்ந்துண்டு வரும். மூன் grow ஆயிண்டே இருக்கும். சோ அந்த growing phase க்கு சுக்ல பக்ஷம், waxing phase அப்படினு பேர். அதே ஃபுல்லா அது grow ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பௌர்ணமியிலேந்து அமாவாசை வரைக்கும் அல்லது பூர்ணிமாலேந்து அமாவாஸ்யா வரைக்கும் மூனோட சைஸ் குறைஞ்சுண்டே வரும், shrink ஆயிண்டே வரும். அதுக்கு கிருஷ்ண பக்ஷம் or waning phase அப்படினு பேர். அந்த கிருஷ்ண பக்ஷத்திலயும் 15 days உண்டு. அந்த 15 daysக்கும் டேட் நேம் சேமா தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணபக்ஷ பிரதமா அப்படிங்கிறதுல அந்த ஃபுல் மூனோட சைஸ் கொஞ்சூண்டு குறைஞ்சி ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கிருஷ்ணபக்ஷ த்விதீயா அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் குறையும். அப்ப கூட அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லா தான் இருக்கும். 90% கிட்ட ஃபுல்லா தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனா அது கிருஷ்ணபக்ஷ த்விதீயா குறைஞ்சின்னு வருது. அப்புறம் கிருஷ்ணபக்ஷ திருத்தீயால இன்னும் குறையும், கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில இன்னும் குறையும், கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி கிட்ட அது 3/4 சைஸுக்கு ஆயிடும். அப்புறம் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டியில இன்னும் குறையும், கிருஷ்ணபக்ஷ சப்தமி அதுக்கு மேல குறையும், கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி கிட்ட அது திருப்பி ஹாஃப் சைஸ்க்கு வந்துடும் அந்த மூணு. பட் இட் வில் நாட் பி கிறிசன்ட், இட் வில் பி லைக் கான்வெக்ஸா இருக்கும். இப்போ ரைஸ் பவுல கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கிருஷ்ணபக்ஷ நவமியில அது இன்னும் குறையும், தசமியில அதுக்கு மேல குறையும், கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில ரொம்ப குறைஞ்சு போயிடும், கிருஷ்ணபக்ஷ துவாதசியில கொஞ்சூண்டு தான் தெரியும், கிருஷ்ணபக்ஷ திரையோதசியில ரொம்ப கொஞ்சம் தான் தெரியும், கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அமாவாசை வரும், அதுல மூணே தெரியாது. சோ இதுதான் நேம்ஸ் ஆஃப் திதிஸ் பேஸ்ட் ஆன் ஹவு த மூன் பிஹேவ்ஸ். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதான் எனக்கு பார்க்கணும். அப்புறம் நம்ம ஸ்லைடோடைய இதை படிக்கலாம், பேர்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். But I want to understand if you people have understood what was said now. வைஷ்ணவி உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு என்ன சொன்னேன்னு? அப்படின்னு என்ன சொன்னேன்னு உனக்கு திருப்பி சொல்ல முடியுமாமா? சரி. என்ன புரிஞ்சதோ சொல்லு, பரவாயில்ல. புரியலன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லு. ஃபர்ஸ்ட் மூன் ரொம்ப சைஸ்ல கம்மியா இருக்கிறது, நம்மளுக்கு மூணே இல்லாத ஸ்டேஜ் வந்து அமாவாசை. மூணு கம்ப்ளீட்டா மறைஞ்சிருக்கிறது அமாவாசை. அதுக்கடுத்து சதுர்தசி, அதுல கொஞ்சமா மூணு வளர்ந்துருக்கும் அடியன். அடுத்து திரையோதசி. ஒரு நிமிஷம் கடமா, இது வந்து அமாவாசைக்கு அப்புறம் பிரதமா வரும். ஓகே, பிரதமை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, பிரதமா. இப்ப ஸ்லைடு தெரியுறதா உனக்கு? ஓகே, மேல சொல்லு. பிரதமா ஃபர்ஸ்ட் வரும், அப்ப ஒண்ணுமே தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா இருக்கு, ஜஸ்ட் அந்த டேட்டோட பேர் மட்டும் தான் நீ மாத்தி சொன்ன. கண்டினியூ பண்ணு, நோ ப்ராப்ளம். சொல்லு கண்ணா. அமாவாசையா மூணு கம்ப்ளீட்டா மறைஞ்சிருக்கும். பிரதமா, அதுக்கடுத்து கொஞ்சமா மூணு தெரியற மாதிரி வரும் அடியன். அதுக்கடுத்து த்விதியா, அந்த மாதிரி பூர்ணிமால ஃபுல் மூன் தெரியற மாதிரி இருக்கும் அடியன். அதுக்கடுத்து மூணோட சைஸ் தெரியறதுல கம்மியாயிட்டே வரும் அடியன். இப்போ திரும்ப பிரதமா மூணு கொஞ்சமா மறைஞ்சிருக்கும். த்விதியா இன்னும் கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அமாவாசை கம்ப்ளீட்டா மூணு மறைஞ்சிருக்கும்.
சூப்பர், ரொம்ப கரெக்டா புரிஞ்சிருக்கு. எக்ஸலென்ட், சூப்பர். So you got the concept right. Names you can always by heart later. ரொம்ப சந்தோஷம். Very very nice. Anybody else who wants to explain this once again? அந்த ஏசி கொஞ்சம் போட ப்ளீஸ். நான் இப்பதான் வந்தேன், ப்ளீஸ். அன்மியூட் பண்ணாதீங்க காலை, மியூட்ல இருங்க. ஆதவ் நீ எக்ஸ்பிளைன் பண்றியா? திதி சக்தி புரிஞ்சுக்கணும்னு. ஆமா. ஃபர்ஸ்ட் அமாவாசையில வந்து ஃபர்ஸ்ட் 3 ஃபுல்லா மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பிரதமால வந்து கொஞ்சமா வந்திருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா போயிட்டு பூர்ணிமால வந்து ஃபுல் மூன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரதமால அப்படியே கொஞ்சம் கம்மியா 5 இருக்கும். திருப்பி அமாவாசை வரப்போது நோ மூன் இருக்கும். வித்யா படிக்கிறியா கண்ணா? வித்யா படி கண்ணா. நேம்ஸ் ஆஃப் திதிஸ் படி பார்க்கலாம். பிரதமா, த்விதியா, திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்தசி, அமாவாஸ்யா, பௌர்ணமி. அமாவாஸ்யா பூர்ணிமா அப்படிங்கிறது அமாவாசை, பௌர்ணமி அப்படிங்கிறது தமிழ். இந்த பிரதமா, த்விதியா இதெல்லாம் சான்ஸ்கிரிட். பிரதமை, த்விதியை, திருத்தியை அப்படின்னு சொன்னோம்னா அது தமிழ். அந்த ஆ வந்து ஐ ஆயிடும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? ஓகே, சூப்பர். எல்லாரும் ரொம்ப நல்லா கத்துட்டேன். வெரி வெரி ஹாப்பி. சரி, இப்ப நம்ம வந்து நக்ஷத்திரம்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு இன்னைக்கு பைஹார்ட்டிங் இருக்கு. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டு இட் இன் ஒன் செஷன். ஐ திங்க் மேலும் நம்மளுக்கு ஸ்டோரிக்கும் அப்புறம் டைம் கம்மி ஆயிடும். ஸோ இதோட நம்ம வச்சுக்கலாம். மாசம் பார்த்திருக்கோம், வாசராக பார்த்திருக்கோம், தட் இஸ் டேஸ் ஆஃப் த வீக். அதுக்கப்புறம் திதி பார்த்திருக்கோம். நட்சத்திரம் இன்னும் பார்க்கல. நட்சத்திரம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து இன்னியோடைய ஸ்டோரி பார்க்கலாம். அடியன் முன்னாடியே சொன்னா என்னதுரா கண்ணா? யாரு சொல்றது? வித்யா சொல்லுமா கண்ணா. அமாவாசை டு பௌர்ணமி வந்து சுக்ல பட்சம், சுக்ல பட்சம். அதுக்கப்புறம் பௌர்ணமி டு அமாவாசை வந்து கிருஷ்ண பட்சம். எக்ஸலென்ட், ரொம்ப ரொம்ப நல்லா சொன்ன. பெர்ஃபெக்ட். அமாவாசை டு பௌர்ணமி சுக்லபக்ஷம், பௌர்ணமி சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். பெர்ஃபெக்ட். சரி, இப்போ இன்னைக்கு ஸ்டோரிய பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டோரிக்கு ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ்னு பேரு. அது வந்து வாமனாவதாரா ரிலேட்டட் ஸ்டோரி. வாமனாவதாரம்ங்கிறது இந்த மாசத்துலதான் நடந்தது. அதாவது இந்த மாசங்கள் நீங்க சம்ஸ்கிருதத்துல பார்த்தேன், அதுல வந்து பாத்ரபத மாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் வந்து வாமனாவதாரம் நடந்ததுன்னு சொல்றா. அந்த மாசம் இப்ப வரப்போகுது. அதனால க்ளோஸ் டு ஆகஸ்ட், செப்டம்பர், மிட் ஆகஸ்ட் மிட் செப்டம்பர் மாதிரி டைப்ல வரும் அது. அதனால சின்ஸ் வி ஆர் ஹேவிங் திஸ் செஷன் இன் திஸ் மந்த், ஐ தாட் இட் பி குட் டு ஹேவ் தட் ஸ்டோரி. ஸோ பார்க்கலாம் நம்ம அந்த கதையை. இன்னைக்கு எல்லாரும் கதையை கவனிங்கோ, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இது ஒரு ரெக்கார்டட் வீடியோவா அடியன் ஷேர் பண்ணுவேன். அடியன் தான் சொல்லியிருக்கேன் கதையை, பட் இட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் அ ரெக்கார்டிங். ஸோ ப்ளீஸ் லிசன் டு தட். வி வில் டிஸ்கஸ் இட் சூன்.
Karunakara Surindra Guruvarya Padambujam Navanita Natottam Sam Gurupankti Shriyannumaha. Dear friends, today I am here to tell you a story titled Focus on Purpose. Whenever we perform an action, it is always with a purpose. It is important that we focus on the purpose and never deviate from it. This lesson has been taught to us by Lord Narayana himself. Lord Narayana takes incarnations time and again, and the reason behind his taking these incarnations or avatars has been clearly mentioned by him in the Bhagavad Gita. What is the purpose of the Lord's avatarams? The purpose is threefold, he says. Three things he tries to achieve by taking avatars. What are they? The first one is to safeguard the virtues. Paritranaya sadhuna. The second is to get rid of evil. In the process of safeguarding the virtues, the Lord has to destroy evil. So he says, Vinashaya cha dushkritam. By safeguarding the virtues and destroying the evil, the Lord establishes dharma time and again. Dharma samsthapanarthaya. Thus he takes incarnations across the yugas. Sambhavami yuge yuge, says the Lord. So the purpose of his incarnations is very clear. As said some time before, in order to safeguard the virtues, the Lord even has to kill many evil forces in his avatars. For example, in the Matsya Avatara, the Lord killed the Asura named Hayagriva. In the Kurma Avatara, though the Lord did not directly kill anybody, he ensured that the Asuras who held the mouth of the serpent Vasuki got bitten and killed by the poison. In the Varaha Avatara, he killed Hiranyaksha. As Narasimha, he killed Hiranyakashipu. As Parashurama, he destroyed 21 generations of evil rulers. As Rama, he killed Ravana and Kumbhakarna, Khara and Dushana, and many others. As Balarama, he killed Pralamba. And as Krishna, the list of asuras that he killed is a long one. In fact, he did not even spare evil forces like his own maternal uncle Kamsa and cousins Shishupala and Dantavaktra. But in case of one avatara, that is the Vamana avatara, there is no such killing observed. Instead, the Lord only removed the ego in Mahabali because here the killing of Mahabali was not required. Mahabali was a very righteous king, but he was angry with the Devas for the injustice that they had done to his father and the other Asuras. So he tried to get rid of them and tried to occupy the throne of Indra, in which he succeeded. And because of this, pride got onto his head. Moreover, he was very bounteous by nature. So he had a big ego, thinking that he was the most generous man on earth. The Lord decided to cure this man of this ego and also achieve the purpose of saving the righteous in this avatara. Here we need to know something about the Vamana avatara. It so happened
that when Mahabali occupied the throne of Indra in Swargaloka and drove away all the Devas from there, the mother of the Devas, Aditi Devi, went and surrendered to Lord Narayana. She performed the Payo Vrata and sought the Lord to save her children from the torment of the Asuras. Lord Narayana yielded and took an incarnation as the very own son of Aditi Devi and came to be called as Vamana. So Vamana incarnated in order to remove the grief of the righteous lady, namely Aditi Devi. In the process, he had to get rid of the evil force which was responsible for causing agony to this righteous lady. Which was that evil force? The evil force was not Mahabali himself, but the pride and ego which he had. So, the Lord decided not to kill Mahabali, but just to remove his ego. How did he do that? That is a very famous story that all of us know. Vamana went and asked for 3 paces of earth as he could measure with his own small feet from Mahabali. Mahabali was amused at such a request, but he promised to give whatever Vamana wanted. As soon as he promised to do this and gave away the water of donation to Vamana, this little Vamana grew and grew till he became the tall Trivikrama. Now, is it fair that a person shows a particular measure of earth and then actually asks for something bigger than that? Would it not amount to cheating? But the Lord did not mind even being called a cheat, because he did not want to take the wealth from Mahabali by force, for in that process there could be a war which could result in killing of Mahabali, which he did not want. Instead, he chose to beg from Mahabali his material wealth, but make him rich in spiritual wealth by removing the false ego from him. As I said some time ago, even Mahabali was a righteous man. So the Lord achieved his purpose of saving this righteous person also. How at all did he save Mahabali? What happened in the Trivikrama Avatara? When the Lord became Trivikrama, he measured this world with one of his feet, and then he measured the above worlds with the other. And there was no more earth left to be measured for the third step that he had to take. So at that time, Mahabali requested the Lord to place his holy foot on his head. Thus, he received the blessing of the Lord, which made him spiritually wealthy. Though the Puranas say that Mahabali has been pushed to Patala Loka and has been kept as captive there, they also tell in the same breath that the security guard there is none other than Lord Narayana himself. Later, when Ravana was on a tour challenging all countable forces to fight with him, he went to Patala Loka, where Mahabali is kept captive, and there he asked the security watchman, who is none other than the Lord, to open the door. Ravana shouted at the security, saying, "Inform your boss to come out, for the mighty Ravana has come challenging him for a duel." To this, the Lord, who stood as security, said, "Sir, our Lord is not interested in establishing his greatness by fighting with shallow challengers like you. Please go on your way." But Ravana wouldn't listen. So he tried to crash on the gate. The security, who was none other than Lord Narayana himself, took out his danda and bet Ravana and spun him in such a pace that Ravana was carried all the way to Lanka
and thrown onto his bed, much to the horror and surprise of everybody there. Such is the grace that Mahabali obtained, the righteous Mahabali obtained, and thus the Lord also achieved his purpose of saving the righteous. So from this story we understand that the purpose is always kept in focus by the Lord, and this is what we need to learn from him. The focus that he has in every avatara is to achieve his purpose of saving the righteous. During that process, if required, he will kill the evil. If not, he will just remove the evilhood of the person who is seeming evil. Thus, it is extremely important to keep focus on our purpose. Thank you. அடியே குழந்தைகளா, உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சுதா? Fantastic. Okay. So அடியன் வந்து இத ஷார்ட்டா சம்மரைஸ் பண்றேன் தமிழ்ல, ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா. ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்ன முக்கியமோ அது மேல மட்டும்தான் நம்ம மெயினா கவனம் வச்சுக்கணும். இப்ப பெருமாள் அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த அவதாரங்கள்லாம் அவர் எதுக்காக எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயம் இருக்குன்னு அவரே சொல்றார் பகவத்கீதையில. ஒண்ணு பரித்ராணாய சாதுனாம், தட் இஸ் சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும். பரித்ராணம்னா நன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். திராணம் இஸ் ப்ரொடெக்ஷன், பரித்ராணம் இஸ் டீப் ப்ரொடெக்ஷன். ஓகே, சோ சாதுக்கள் நல்லவாளை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் பொழுது விநாசாயச்ச துஷ்கிருதாம், கெட்டவாளை தேவைப்பட்டா விநாசம் பண்ணணும், தட் இஸ் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஈவில தேவைப்பட்டா டெஸ்ட்ராய் பண்ணணும். இப்படி இது ரெண்டுத்தையும் பண்ணதுனால தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன ஆகுது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு அவர் சொல்றார். தர்மம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ரைட்டியஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ரைட்டியஸ்னஸ்னா என்ன, ரைட் திங், கரெக்டான விஷயம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த கரெக்டான விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நல்லவாளை காப்பாற்றணும், கெட்டவாளை தேவைப்பட்டா அழிக்கணும். சோ இந்த தேவைப்பட்டாதான் கெட்டவாளை அழிப்பார் பெருமாள், அனாவசியமா அழிக்க மாட்டார். இது வந்து எந்த அவதாரத்துல அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார்னு கேட்டா வாமனாவதாரத்துல. வாமனாவதாரத்துல நம்ம பார்த்தோம்னா சம்ஹாரமே கிடையாது. சம்ஹாரம்னா என்ன, டிஸ்ட்ரக்ஷன், கில்லிங். அத பெருமாள் பண்ணவே இல்லை வாமனாவதாரத்துல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கான அவசியம் இல்லை, அது தேவைப்படல, அதனால பெருமாள் அதை பண்ணவே இல்லை. மத்த அவதாரங்கள்ல எல்லாம் அந்த டிஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டது. ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணினாதான் தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. ஆனா வாமன அவதாரத்துல அப்படி இல்லை. ஏன்னா வாமன அவதாரத்துல இருந்த ஈவில் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலி அப்படின்றவனுடைய ஈகோ. மகாபலி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் நல்லவன் தான், ஆனா அவன் கொஞ்சம் ப்ரௌடா இருந்தான், அவனுக்கு ஈகோ ஜாஸ்தியா இருந்தது. சோ அந்த ப்ரைட மட்டும் போக்கணும், அந்த ஈகோ மட்டும் அடக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அதனால மகாபலிய சம்ஹாரம் பண்ணல, அவனை கில் பண்ணல, அவனை காப்பாத்ததான் காப்பாத்தினார், அவனை பிளஸ் பண்ணார். பட் அவனோட ப்ரைடு போயிடுது, அவன் ப்ரௌடா இருந்ததெல்லாம் காணா போயிடுது. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அதுக்குதான் அந்த ஸ்டோரி பார்த்தோம். இந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு இருப்பா. அதுல சில சமயம் தேவர்கள் ஜெயிப்பா, சில சமயம் அசுரர்கள் ஜெயிப்பா. ஒரு சமயத்துல இந்த அசுரா கிங் மகாபலி அப்படிங்கிறவன் ரொம்ப பவர்ஃபுல்லா ஜெயிச்சு இருந்தான். அப்படி அவன் ஜெயிச்சுன்னு இருக்கிறச்ச அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவன் ரொம்ப ஜெனரஸா எல்லாம் தானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி பண்ணிட்டே இருக்கிறச்ச அவனுக்கு ரொம்ப ப்ரைடு வந்துடுத்து, நான் தான் ரொம்ப கிரேட்டு, நான் தான் செம்மையா டொனேட் பண்றேன் அப்படின்லாம் அவன் நினைக்க ஆரம்பிச்சான். அப்ப பெருமாள் நினைச்சார் இவனுடைய இந்த ஈகோவை நம்ம வந்து போக்கணும், ப்ரைட போக்கணும்னு நினைச்சார். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருந்தது. இந்த தேவர்களுடைய அம்மா அதிதி தேவி பெருமாள் கிட்டக்க வந்து சரணடைஞ்சா, பெருமாளை வந்து சீக் பண்ணான், பெருமாளே காப்பாத்துவோம், என் குழந்தைகள் தேவர்கள் எல்லாம்
எங்கெங்கயோ போயிட்டா, அவளோட வீடே இல்ல, இந்த மகாபலி வந்து ஸ்வர்க்கத்தை ஆக்குபை பண்ணிட்டான், காப்பாத்துங்கன்னு கேட்டுண்டா. சோ அந்த தேவர்களை காப்பாத்துறதுக்கு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணினார். அதுதான் வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரத்துல மகாபலியை அடிச்சு புடுங்கி அவங்கிட்ட இருந்து ராஜ்யத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுக்கல பெருமாள். ஏன்னா மகாபலி நல்லவன், மகாபலி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனுடைய பிரைட மட்டும் போக்கினா போறோம், அந்த சொர்க்கலோகம் தானே தேவர்களுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணார் வாமனன், எனக்கு 3 அடி மண்ணு கொடு அப்படின்னு கேட்டார். கிவ் மீ 3 pieces of earth அப்படின்னு கேட்டார். மகாபலி ஓகே அவ்வளவுதானா, இவ்வளவுதான் கேக்குறிய நீ, எடுத்துக்கோ அப்படின்ட்டான். அப்போ வாமனன் திரிவிக்ரமனா பெருசா வளர்ந்தார். வளர்ந்த உடனே அவருடைய ஒரு திருவடியால பூமி அளந்தார், ஒரு திருவடியால ஆகாசத்தை அளந்தார். ஆகாசத்தை அளந்ததுனால ஆகாசம் அவருக்கு சொந்தமாயிடுச்சு, ஸ்வர்கலோகம் சொந்தமாயிடுச்சு. அதை திருப்பி கொடுத்துட்டார் தேவர்களுக்கு. ஆனா இப்போ 3rd ஸ்டெப் எங்க வைப்பார், 3 steps கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கானே மகாபலி. சோ கேட்டார் பெருமாள், எங்கப்பா வைக்கணும் அப்படின்னு கேட்டார். மகாபலி என்னோட தலையில வச்சுடுங்கோ அப்படின்னு. அவனுக்கு ஈகோ போயிடுச்சு. அதனாலதான் பெருமாள் திருவடிய தலையில வைக்க சொன்னான். பெருமாள் திருவடியே ஒருத்தன் தலைக்கு வந்துருச்சுன்னா அவன் எவ்வளவு பிளெஸ்ட். சோ பெருமாள் வந்து அவனுக்கு பிளெஸ் தான் பண்ணார். அவன் ஈகோவை போக்கி பிளெஸ் பண்ணார். பிளெஸ் பண்ணதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னு கேட்டா, அவனை பாத்தாள லோகத்துல கொண்டு போய் வச்சுட. அதாவது அவர் திருவடி அவனோட தலையில பட்ட உடனே அப்படியே அமிங்கி 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 அவன் உள்ள போயிட்டான், பாத்தாள லோகத்துக்கு போயிட்டான். பட் பாத்தாள லோகத்துக்கு போய் அவன் ஒன்னும் பரியெல்லாம் இல்ல. அங்க ஒரு பியூட்டிஃபுல் பேலஸ் வச்சிருந்தாராம் பெருமாள். அந்த பேலஸ்ல அவன் போய் ஹாப்பியா இருந்தான். அந்த பேலஸ்க்கு கார்டியனா வாட்ச்மேனா வாமனமூர்த்தியே வந்திருக்க. இப்ப திரிவிக்ரமனா இருக்கிறச்சே அவன் தலையில திருவடி வச்சு அவனை தள்ளிட்டார். அப்புறம் பாத்தாள லோகத்து ஜெயில, அது ஜெயிலுன்னு பேரு, பட் அது பேலஸ் தான். அந்த பேலஸ்ல வாட்ச்மேனா கேட் கீப்பரா வாமனமூர்த்தி தானே இருந்தார். அதனாலதான் ஒரு சமயம் ராவணன் வந்து பாத்தாள லோகத்துல தேடின்னு போனானா, யாரோ மகாபலி அப்படின்னு ரொம்ப பலசாலி இருக்கான், அவனோட நான் சண்டை போடணும் அப்படின்னு போனானா. அப்போ பெருமாள் வாமனன் அவனை உள்ளே விடல. அதெல்லாம் நீ என்ன எங்க மாஸ்டர்லாம் நீ பார்க்க முடியாதுப்பா, போய் சேருவோம் ஊருக்கு அப்படின்னு அவர் கையில ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பாரு. அந்த குச்சியால அப்படியே சுழட்டி போட்டாராம், அவன் லங்கையில போய் விழுந்தானோ. அந்த மாதிரி பெருமாள் நல்லத்தம் எப்பவுமே காப்பாத்துவார். ஒரு சமயம் நல்லவா கிட்டக்க ஏதாவது கெட்டது இருந்தா அந்த கெட்டதை மட்டும் போக்கி காப்பாத்துவார். ஒருத்தர் கிட்டக்க கெட்டது இருக்கு அப்படின்னா ஃபுல் கெட்டவா அர்த்தம் கிடையாது. ஃபுல் கெட்டவாளா இருந்தாதான் அழிப்பார் பெருமாள். இல்லைன்னா கெட்டதை மட்டும் போக்கி நல்லதை மெயின்டைன் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் இந்த ஸ்டோரி. இதுதான் பெருமாளுடைய பர்பஸ். பெருமாளுடைய பர்பஸ் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரைட்டியஸ்னஸ், ரைட் திங்ஸ காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பர்பஸ். அதை இப்படி ஸ்டிக் ஆன் பண்ணாருங்கிறத வாமனாவதாரத்துல பார்த்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிடுத்து. அப்படி எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு 6 o'clock. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்களாம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணின்னு வரணும். இது எழுதுற ஹோம்ஒர்க் கிடையாது, லேர்னிங் ஹோம்ஒர்க். அப்படின்னு வந்து ஒரு PDF போஸ்ட் பண்றேன் நாளைக்கோ நாளைக்கோ உங்க குரூப்ல. அதுல வந்து இந்த மாசம் பேரு, திதி பேரு, வாசரம் பேரு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் லேர்ன் பண்ணின்னு வரணும். அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ் அண்ட் பர்பஸ் ஸ்டோரியோடைய வீடியோ லிங்க்கும் போஸ்ட் பண்றோம். அதை மறுபடியும் பார்த்துன்னு வந்து நீங்களாம் அந்த ஸ்டோரியை நரேட்டும் பண்ணணும். சரியா? இந்த போர்ஷனை நம்ம முதல்ல பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தென் only we will go to nakshatram. சரியா? So whenever your next class is, we'll let you know. Probably 3 weeks from now it will be 3 weeks from now or 1 month from now. அந்த நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கிற சமயத்துல முதல்ல இதை ரிவைஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க. நிறைய டைம் இருக்கு, குறைஞ்சபட்சம் 3 வாரம் இருக்கு, இஃப் நாட் a month. So you can learn it slowly, nicely, but learn it and come. சரியா? ஸோ அதுதான் இந்த செஷன்ல. டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அடுத்த செஷன்ல அடி ஆன்சர் பண்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தன்யாஸ்மி குழந்தைகளா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன்.